மனசு உன் மனசுல பாண்டியனா வச்சுக்கோ, ராமசாமினா வச்சுக்கோ, இல்ல கோமசாமினா வச்சுக்கோ, நீ எந்த சாமினா வச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. எனக்கு தேவை அங்க போறா. இவன் முகத்தில் விழிக்க கூடாது என்று மன வேதனையோடு போறா. நீ வேதனையானா போ, இல்ல சோதனையானா போ, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. திருமணத்தை நிறுத்தினேன். ஏன் என்று கேட்டாய், காரணத்தை கூறினேன், ஆதாரத்தை கேட்டாய், தகுந்த ஆதாரத்தை கொடுத்தேன். எனக்கு அவளுக்கு திருமணம் நடத்தி வையா. தகுந்த ஆதாரம் கிடைத்து விட்டால் என் மகள் பூங்குடி உனக்கு நான் கல்யாணம் செய்து வைக்கணும். ஆமா, என்னுடைய உயிரே போனாலும் சரி, உங்கள் இருவருக்கு நான் கல்யாணம் செய்து வைக்க முடியாதுடா. உயிர் போனாலும் திருமணம் நடத்தி வைக்க முடியாதா? இதுக்கப்புறம் உன்னை விட போத கிடைக்கும். அப்பா என்னப்பா இது? என்ன நடந்து விட்டது? தங்கை தான் கடிதத்தை நான் தான் எழுதினேன் என்று ஒப்புக்கொண்டாளவா? யாராகிவிட்டார்? தாய்மாமன் தானே. திருமணத்தை செய்து வைத்து விடுங்களப்பா. என்னவா போயும் போயும் ஒரு கிளியை வளர்த்து இந்த பூனைக்கு அப்புறம் இறை கொடுப்போம். நான் சொல்லுவாங்க சத்து பொறுத்து கேளுங்க. அதிகாரி சண்டாளி பாவி, உன்னை என் தங்கையாக நினைத்தேன், தாயாக வல்லவா நினைத்தேன். போய் போய் இப்பேற்பட்ட தரங்கட்ட வேலையை செய்து விட்டாய். பேச்சு ஆமா என்னவா வீண் பேச்சதற்கு நான் சொல்றேன், கட்டுங்க தாலிய. திருமணம் செய்து கொள்கிறேன், அதை பற்றி கவலை கிடையாது. ஆனா தாலி எடுத்து கொடுப்பவன் எந்த கையில தாலி எடுத்து கொடுப்பாரு? மாமா இதயமே இந்த பக்கம் தான் இருக்கு. இந்த தாலியை நீங்க என் தங்கை கட்டத்துல கட்டினீங்கன்னா மேல் மேலும் உயர்ந்து போவீங்க. மேலும் போகணும், இல்ல மேல போகணும். இந்த திருமணத்தில் எனக்கு விருப்பமே கிடையாது. உங்களே விருப்பம் இல்லாமல் விபச்சாரி கூட தொடக்கூடாது என்று அருகது உனக்கு தெரியாதா? வேண்டாம் பிடிவாதம். எனக்கு என்று எதிர்காலம் இருக்கிறது, என் எதிர்காலத்தை அழிக்காது. எனக்கு வாழ்க்கை இருக்கிறது, என் வாழ்க்கை அழிக்காது. அப்பா காலம் முழுவதும் கன்னியாக கூட வாழ்ந்து விடுகின்றேன். ஆனால் மாமாவை எனக்கு பிடிக்கவில்லை. இந்த திருமணத்தில் எனக்கு விருப்பம் கிடையாதுப்பா. அப்பா அப்பா உங்களுடைய மாமா என் தங்கையை நீங்கள் நினைத்தபடியே திருமணம் செய்து வச்சு விட்டேன். தாய் இல்லாத பெண்ணு, சின்ன சிறு குழந்தை, பார்த்து பத்திரமா இருந்தீங்க. போடா இந்த பாருங்க, ஒரு சிறு கண்ணீர் கூட வரக்கூடாது. பார்த்து பத்திரமா வந்தா உங்களை சும்மா வர மாட்டோம். மனசாட்சி என்பதே கிடையாதா? மனித நேயம் என்பதே தெரியாதா? மாமா அன்று நான் காதல் கடிதத்தை எழும் பொழுது உன் மீது ஆசை என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் மனதார பாண்டியனை காதலித்தேன். எனக்குள் இருக்கின்ற உண்மையை நான் சொல்லியிருப்பேன். சூழ்ச்சி செய்து என் கழுத்தில் தாலி கட்டி என் எதிர்காலத்தை அழித்து விட்டாயே மாமா. அரியே, நீதிமன்றம் என்று பாராமல் என் முகத்தில் காரி துப்பிவிட்டாய். அன்றே தீட்டிவிட்டேன், திட்டத்தை செய்துவிட்டேன், சூழ்ச்சியை. உன்னுடைய குடும்பத்தையே கருவறுக்க வேண்டும் என்று. உன் மனது முழுவதா பாண்டியனா? யாரு மனசு? உன் மனசுல பாண்டியனா வச்சுக்கோ, ராமசாமினா வச்சுக்கோ, இல்ல கோமசாமினா வச்சுக்கோ, நீ எந்த சாமினா வச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. எனக்கு தேவை நீயும் இந்த நாடும்.
புரிகிறதா? உன்னை அடைந்து விட்டேன். உனக்காக பஞ்சனையில் காத்துக் கொண்டிருக்கிறேன். பால் பழம் எடுத்துக்கொண்டு முதலில் சீக்கிரம் வந்து சேரடி. வரட்டா? ஐயோ நான் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறிவிட்டது. அம்மா நான் என்ன பாவியா? நான் என்ன அபாகியவதியா? நான் பெண்ணாக பிறந்தது பாவமா? அம்மா நான் பெண்ணாக பிறந்தது விட ஒரு படி மண்ணாக பிறந்திருக்க கூடாதா? ஒரு படி மண்ணாக பிறந்திருந்தாலும் பூமிக்காவது உரமாக வாழ்ந்திருப்பேனே தாயே. நான் பிறந்து வளர்ந்து என்ன லாபத்தை கண்டேன் அம்மா? எங்கோ போய் விடுகின்றது இடி என்று நினைத்தேனே. கடைசியில் என் தலை மீது நான் விடுகின்றது என்று தெரியாமல் போய்விட்டது அம்மா. அம்மா பட்டக்காரிலே படிக்கட்ட கொடிய கிளிமென்பார்களே, அது என் வாழ்க்கையிலே நடந்து விட்டது தாயே. திக்கற்றவருக்கு தெய்வம் தான் துணை என்பார்களே அம்மா. எந்த தெய்வமும் எனக்கு துணை இல்லாமல் போய்விட்டது அம்மா. நான் என்ன பாவியா? நான் என்ன அபாயவதியா அம்மா? அம்மா எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் தெரியுமா? என் ஆசையெல்லாம் வீணாசையாக போய்விட்டது என் தாயே. அம்மா இப்படித்தான் வாழ போகிறோமே என்று மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தேன் தாயே. என் மனக்கோட்டை எல்லாம் இடித்து மண்மையாக மாறிவிட்டது அம்மா. அம்மா என்னை ஏனம்மா பெண்ணாக பெற்றெடுத்தாய் அம்மா? என்னை முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து என்னை தாளாட்டி சீராட்டி பாலூட்டி என்னை பள்ளிக்கு முன்பதாக அனுப்பி பின்பதாக அழகு பார்க்க என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயே. நீ இருந்திருந்தா இருந்த பாவிக்கு இப்பேற்பட்ட கதி ஏற்பட்டிருக்குமா? நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிருப்பேனா அம்மா? அம்மா இந்த பாவி ஏமா பெண்ணாக பெற்றெடுத்தாய்? நீ இறக்கும் பொழுது எனக்கு ஒரு துளி விஷத்தை கொடுத்திருக்க கூடாதா? இத பாவி நீ கருவிலே கலைத்திருக்க கூடாதா தாயே? அம்மா இந்த பாவியை பாரம்மா. இந்த தாயில்லாத பெண்ணை பாருங்கள் தாயே. இந்த தாயில்லாத பெண்ணை பார்த்து உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் அம்மா. உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் அம்மா. அம்மா ஆத்தானில்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சீலவாகி வந்து உன்னை போத தேடோ பார்ப்பதற்கா? ஆத்தா இல்லையா ஆதரிக்க யார் இருக்கா? ஒரு சீல வாங்கி வந்து உன்னை போத செய்யணும் பார்ப்பதற்கா? ஆத்தா இல்லையா ஆதரிக்க யார் இருக்கா? ஒரு சீல வாங்கி வந்து உன்னை போத செய்யணும் பார்ப்பதற்கா? எத்தன பிறவியோ பூமுகத்தில் நான் முடித்தேன். எங்க போய் நேடுவையம்மா பெத்த கடலே நான் இருக்கேன்.
என்ன தாயை நினைச்சு கலங்கிடுவான் பிள்ளையினா சாவ கூட மறைச்சு கடைசி மூச்சிருக்கிறப்போ என்ன தாயை நினைச்சு கலங்கிடுவோம் பிள்ளையினா சாவ கூட மறைச்சு ஆதரிக்க யார் இருக்கா ஒரு சீல வாங்கி வந்து உன்ன போத செய்யணும் பார்ப்பதற்காக அம்மா இல்லா கடவுள் அம்மானு ஆழட்டும் கண்ணத்தில வீழ்ந்த கண்ணீர் கடவுள் மீள விழட்டும் அம்மா இல்லா கடவுள் அப்போ அம்மானு ஆழட்டும் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மீள விழட்டும் அம்மா இல்லா கடவுள் அப்போ அம்மானு ஆழட்டும் Hari
வாழ்நாள் முழுவதும் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் என்று என் கருத்தை சத்தியம் செய்து விட்டு என்னை காதலித்து விட்டு அவன் மாமனையும் காதலித்திருக்கிறாரே. இப்படிப்பட்ட ஒரு நயவஞ்சிகை சதிகாரியா நான் உயிருக்குறாக காதலித்தேன். ஆண்டவா, என் வாழ்க்கை இப்படி ஆளுநரை கூட பார்க்கிறேன். இருடைய இதயத்தை திருப்பி கொடுத்து இதயத்தை திருப்பி கொடுத்து காதலியன் காதலியன் காதலி
பதில் சொல்லுவேன்? அண்ணன் மணமாலையோடு மனம் கோலத்தில் வருவார் என்று வேலுவில் வைத்து காத்திருப்பார்களே தங்கா, உன் அண்ணன் திருமணம் மணமேடையில் பாதிலே நின்று விட்டது. நான் எப்படி கூறுவேன்? என் தங்கைகள் முகத்தை நான் எப்படி விழிப்பேன்? ஆண்டவா, பூங்கொழி இப்படிப்பட்ட ஒரு சதிகாரி என்று நான் கடமையோடு நினைத்து பார்க்கவில்லையே. என்னை நம்ப வைத்து மாற்றம் செய்து விட்டாயே பாவியே. ஜென்ம ஜென்மங்கள் ஒன்றாக நான் சேருவோம். கண்ணே நான் காணும் ஆதாயம். ஜென்ம ஜென்மங்கள் ஒன்றாக நாம் சேரணும். கண்ணே நான் காணும் ஆதாயம் நீயாதனும். நாளை நம்